Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ஈவென்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக நம்ம சென்னை தாண்டி இருக்கிற மகாபலிபுரம் அந்த சரௌண்டிங்கில் நடந்த ஒரு தரமான சம்பவத்தோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த இன்சிடென்ட்டை நீங்களே பொறுமையாக ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கப்புறம் இது உண்மையிலேயே ஒரு செம்ம இன்சிடென்ட்டா இல்லை சுமாரான இன்சிடென்ட்டா அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா கேட்ட உடனே இந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நானும் ஓடி வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டம் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில த்ரில்லிங் அதனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அஜித். இவர் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற மேல்மருவத்தூரையும் சேர்ந்தவர். அண்ட் இந்த திகில் பயங்கர சம்பவம் இவரோட லைஃப்ல இவருக்கு நடக்கல, இவருடைய சொந்த அண்ணனுக்கும் அண்ட் வருங்கால அன்னைக்கும் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆனால் சம்பவத்தோட முடிவில் அஜித் இவரும் நிறைய விஷயங்களை இழந்திருக்காரு. அண்ட் அந்த பிரச்சனையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இப்ப வரைக்கும் இவங்க வெளியில வரல. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இப்போ தெளிவா பார்க்கலாம். சரியா 2020 ஜனவரி மாதம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அஜய், இவருக்கு அண்ணனும் இருக்காங்க. அவருடைய பேர் கார்த்திக். அந்த சமயம் அண்ணன் அவருக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கும் ஒரு நல்ல வரனா பார்த்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணும் கிடைக்கிறாங்க. அண்ட் இப்படி ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசியும் பழகுறாங்க. அந்த ஜனவரி மாதம் பொண்ணுலாம் பார்த்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண தேதியும் வைக்கிறாங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம். பட் உங்களுக்கே தெரியும் 2020 மார்ச் மந்த்ல லாக்டவுனே உலகமே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் கல்யாணம் எப்படி பண்றது அப்படின்னு இவங்களும் சரி இந்த வருஷம் வேணா நம்ம அடுத்த வருஷம் 2021 பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் டேட்டை கொஞ்சம் தள்ளியும் வச்சுட்டாங்க. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி பழகி ஆல்மோஸ்ட் ஒரு லவ்வர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. பட் அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்படியே சரியா 2021 வருது. அந்த 2021 ஒரு மாசத்துல இவங்களுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணன் இவருடைய எதிர்கால மனைவிக்கு பர்த்டேவும் வருது, பிறந்தநாள். ஸோ அதனால அந்த பிறந்தநாளை வந்து நம்ம வெளியில போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மேல்மருவத்தூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மகாபலிபுரத்துக்கும் போறாங்க. அது ரெண்டு பேருமே பைக்ல தான் போறாங்க. இப்படி மேல்மருவத்தூர்ல இருந்து இவங்க ஹைவேல போல அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஊர் வழியா அப்படி சுத்தி கரெக்டா மகாபலிபுரமுக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு இவங்களும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்லயே போட்டோ எடுத்து கொஞ்ச நேரத்துல பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இவங்களும் போட்டோ எடுக்கிறாங்க. அந்த பிரிண்ட் போடுற கேப்ல மற்ற இடத்துல சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அங்க இங்கன்னு அந்த மகாபலிபுரம் சரௌண்டிங்லே சுத்திட்டும் இருக்காங்க. இப்படி மகாபலிபுரம்லாம் தாண்டி அந்த பீச் சைட்லாம் நல்லா சுத்தினதுக்கு அப்புறம் அப்படியே சாயங்காலமும் ஆகுது. ஓகே, பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பினாதான் இருட்டுறதுக்குள்ள ஊர் போய் சேர முடியும் அப்படின்னு அண்ணன் அண்ட் அண்ணி இவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து பைக்லயும் கிளம்புறாங்க. இப்படியே மகாபலிபுரத்துல இருந்து ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர் தள்ளியே வந்துட்டாங்க. அப்போ அண்ணன் அவருக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர் தான். இருந்தாலும் அட்டன் பண்ணி பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா அந்த மகாபலிபுரத்துல போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோ எடுத்த இடத்துல அந்த போட்டோ காப்பியை வாங்காம போயிட்டாங்கல்ல, சுத்திட்டு வந்து வாங்கிக்கலாம்னு தான் இருந்தாங்க. பட் மறந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பர்சனும் எங்க இந்த மாதிரி போட்டோ எடுத்தீங்க, காப்பி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அண்ணன் இவருக்கே ஞாபகம் வருது. அடடா, நம்ம போட்டோ எடுத்துட்டு மறந்துட்டோமே. சரி 5 கிலோமீட்டர் வந்துட்டோம், பரவாயில்ல நம்ம ரிட்டர்ன் போயிட்டு போட்டோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அண்ணன் இவரும் திரும்ப மகாபலிபுரத்துக்கும் போறாரு. போயிட்டு அந்த போட்டோ காப்பியெல்லாம் வாங்கிட்டு திரும்ப அங்கிருந்து வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டு இருக்கிற வழியில பாத்தீங்கன்னா அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா குறுக்க ஹாய் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு நாயும் குறுக்க வருது. இந்த ஒரு நாய் வந்ததுனால பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம டைரக்டா அந்த நாய் மேல ஏத்திடுறாங்க. பட் நாய்க்கு எதுவுமே ஆகல. ஆனா இவங்களுக்கு சின்ன சின்ன அடியும் படுது, கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் கீழே விழுந்த இவங்களுக்கு பெருசாக எந்த அடியும் படலை. சின்ன சின்ன சிராய்ப்புகள், முட்டி ஷோல்டர் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே சின்ன சின்ன சிராய்ப்புகள் தான் இருந்துட்டு இருக்கு. வண்டியும் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த தேஞ்சது மட்டும்தான் இருக்கே தவிர வண்டி ஆன் பண்ண ஆன் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்பாடா ஏதோ சின்ன விஷயத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்களும் எந்திரிச்சு ரெண்டு பேருமே செக் பண்ணிக்கிறாங்க. அடி பெருசாக தானே பட்டிருக்கா அப்படின்னு. பட் பெருசாக எதுவும் படலை அப்படின்னு ஒன்று அந்த பைக் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. ஆனால் இந்த இடத்துல அண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே சிராய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஷோல்டராக இருக்கட்டும்,
முட்டியா இருக்கட்டும், இந்த இடத்துல நல்லா தேய்ச்சிக்கிட்டு ரத்தமும் வந்திருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த ரத்தம்லாம் காஞ்சி அந்த இடம் கொஞ்சம் வலியா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வலியோட தான் இவங்களும் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அண்ணி இவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிப்பட்ட இடத்துல, குறிப்பா இந்த ரத்தம் வந்த இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க இந்த நாக்கை வச்சு அந்த ரத்தத்தை நக்கி எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கும் இருக்கு. உடனே இவங்களும் பயப்படுறாங்க. அண்ட் அந்த இடத்தையும் பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த ரத்தத்தை இந்த நாக்குல ஈரம் வந்ததுன்னா அந்த ஈரத்தோட அந்த ரத்தத்தை எடுத்தா அந்த மார்க் ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த இவங்களும் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதோ நடக்கல, இவங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது நடக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பயம் வருமா வராதா? இப்படி மறுபடியும் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு இருக்க, அப்போ அண்ணி இவங்களும் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இது இந்த எதிர்காத்துக்கு ரத்தம் வந்த இடத்துல லைட்டா அந்த ரத்தத்தோட ஈரம் வந்திருக்கும், அது காத்துல படும்போது இந்த ஒரு உணர்வு இருக்கும், மற்றபடி வேற எதுவும் இல்லை, நம்ம வீணா கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களும் அந்த ஒரு விஷயத்த ஃப்ரீயா விட்டுறாங்க. இப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பெட்ரோல் இல்லைன்னா பைக்கு ஒரு மாதிரி அடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைக்கும் அடுத்தடுத்து நகராம வண்டி கொஞ்சம் அடைக்கவும் ஆரம்பிக்குது. அண்ணன் இவருக்கும் என்ன இது பெட்ரோல் காலியான மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் வண்டியை ஓரமா நிறுத்துறாரு. அப்படி வண்டியை ஓரமா நிறுத்தினதுக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்றாரு. வண்டியும் ஸ்டார்ட் ஆகல, ஆனா பெட்ரோல்லாம் இருக்கு. சரி, கீழே விழுந்ததுனால வண்டியில ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இவரும் வெயிட் பண்றாரு. அப்போ எதர்ச்சியா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு அப்படி திரும்பி நிற்கும் போது அவங்க அன்னைக்கு புடவை தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஜாக்கெட்டோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சும் இருக்கு. அந்த கிழிஞ்சு இருக்கிற விஷயத்த பார்த்து இவருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. இதுல என்னப்பா ஷாக்கு, கீழே விழுந்தப்போ கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் இவரு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு நல்லா செக் பண்ணிருப்பாரு, முன்னாடி பின்னாடி அப்படின்னு நல்லாவே செக் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு நல்லா தெளிவா தெரியும் பின்பக்கத்துல ஓரளவுக்கு அடிபட்டிருக்கு, ஆனா ஜாக்கெட் கிளியர் அளவுக்கு எந்த இடத்துலயுமே அடிபடலை அப்படின்னு அவர் தெளிவா பார்த்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த இடம் இப்படி கிழிஞ்சிருக்கிறத பார்த்து இவருக்கு அதே போல வண்டியில வரும்போது ஜாக்கெட் கிழியும் அப்படின்னு அவருக்கும் ஒண்ணுமே புரியல. சரி, எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வண்டி கொஞ்ச நேரத்திலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்த விட்டும் இவங்களும் கிளம்பி போகிற வழியில் கிளினிக் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அண்ணி இவங்களை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் இவரும் டேரெக்டாக அவரோட வீட்டுக்கும் போயிடுறாரு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு வீட்டில் இருந்தும் இவங்க ரெண்டு பேரும் திட்டுறாங்க. அவ்வளோ வேகமாக எதுக்கு நீங்கள் போகணும், பொறுமையாக போகலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் திட்டிருக்காங்க. ஆனால் விபத்து எப்படி வேணாலும் நடக்கலாம், அதனாலதான் அதுக்கு பேரு விபத்து, ஆக்சிடென்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்படி அந்த நைட்டு அண்ணன் இந்த சைட்ல அவரும் வழக்கம் போல தூங்குறாரு. அண்ட் இந்த சைட்ல அண்ணி இவங்களும் வழக்கம் போல தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அண்ணன் இவர் எந்திரிச்சு சகஜமா வேலைக்கும் போறாரு. ஆனா அண்ணி இவங்க எந்திரிக்க கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கரமா ஜுரமும் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இதனால இவங்களும் வேலைக்கு போகாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2 நாளும் போகுது. ஸோ அந்த சமயம் பாத்தீங்கன்னா அண்ணி இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. ஆனா வீட்டுல ஏதோ வேலை அப்படின்றதுனால அண்ணியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பையனுக்கு கால் பண்ணி இவனை வர வச்சாதான் வேலை ஆகும் அப்படின்னு அவருக்கும் கால் பண்றாங்க. ஆனா அந்த சமயம் அந்த தம்பி போனை எடுக்கல. ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நடக்கிற தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, விளையாட்டு மைதானமும் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த தம்பி கிரிக்கெட்டும் விளையாடிட்டு இருக்காரு. அந்த கிரிக்கெட் விளையாடும் போது போன் பாக்கெட்ல வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கீழே விழுந்துனா உடஞ்சிடும் அப்படின்னு மோஸ்டா பசங்கிட்ட கொடுத்து வைப்பாங்க, இல்லைன்னா பேக்ல வச்சு ஓரமா வச்சிருவாங்க. அதே போலதான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற தம்பி இவரும் அவரோட போனை அங்க பேக்ல வச்சுட்டு இந்த சைட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. இதனாலதான் அங்க போன் பண்ணது இவருக்கும் தெரியல. இதனால வீட்டுல இருக்கிற அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப அர்ஜென்ட், அவனை போய் கூட்டணும் அடி அப்படின்னு அவங்க பொண்ணான அண்ணி அவங்கிட்டும் சொல்றாங்க. சரி, பக்கத்துல தானே இருக்கு, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் இவங்க வீட்டுல இருந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் போறாங்க. அப்ப இவங்களுக்கு உடம்பு ஓரளவுக்கு சரியா இருக்கு. இப்படி அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்க தம்பி விளையாடிட்டும் இருக்காரு. அந்த தம்பி கிட்ட விஷயத்த சொல்லும் போது சரி நான் வரேன் நீ போ அப்படின்னு அக்காவை அனுப்பிடுறாங்க. பட் அக்கா வந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட தம்பி இன்னும் வரல. இதனால அக்கா இவங்களும் மறுபடியும் சரி கூட்டு வரலாம் அப்படின்னு திரும்பவும் அதே கிரவுண்டுக்கும் போறாங்க. ஆனா இப்போ அண்ணி இவங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகும்போது ஒரு அமானுஷமான விஷயத்தையும் பாக்குறாங்க. அது என்னன்னா உச்சி வெயில தான் இவங்களும், அது ஒரு சம்மர் டைம், அதாவது ஏப்ரல் மே மந்த்ல தான் பசங்க அங்க கிரிக்கெட் விளையாடிட்டும் இருக்காங்க. அந்த உச்சி வெயில அக்கா இவங்களும் அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நடந்தும் போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த உச்சி வெயிலுக்கு இவங்களோட நிழல் ஒரே ஒரு நிழல் மட்டும் தான் கீழே தெரியும். ஆனா அண்ணி இவங்க
இவங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கருப்பா ஒரு உருவம், அதாவது இவங்க உடம்ப ஒட்டி இப்படியே நடந்து வர இந்த ஒரு விஷயத்த இவங்க பார்த்து செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த ஒரு பயத்துல அங்க போயிட்டு தம்பியை கூப்பிட்டு தானே போனாங்க, அதை கூட கூப்பிட்டாம அவன் எப்பனா வரட்டும் அப்படின்னு அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த கருப்பு உருவம் நம்ம கூட ஒட்டி வந்த இந்த ஒரு விஷயத்த அவங்களும் அம்மா கிட்ட சொல்லவும் இல்லை. ஸோ இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சைலண்டாக தூங்குறாங்க. ஆனால் அப்படி தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த நபர், அந்த அண்ணன், அவரும் கனவுல வராரு. பட் அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனை யாரோ கொலை பண்ணுற மாதிரி, அதுவும் பயங்கரமாக கொலை பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ரொம்பவே மோசமான ஒரு கனவு வருது. இந்த கனவு வந்ததுக்கப்புறம் துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு உடனே அவருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தது, ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் கனவுலாம் ஒரு விஷயமே இல்லை, கனவுல வர்றது என்ன நிஜத்துல நடக்க போகுது அப்படின்னு அவரும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போன் வச்சுட்டு அவர் வேலையும் பார்க்கறாரு. ஆனா இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, உண்மையிலே இந்த கனவு பலிக்க போதா இல்ல இது ஒரு கனவாவே இருக்க போதா அப்படின்னு இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிளியரா புரிய வரும். இப்படி அடுத்த நாளும் வருது. ஸோ இந்த 3 நாள் இவங்களும் உடம்பு சரியில்லைன்னு லீவு தானே போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு இவங்களும் வீட்டில் இருந்து ரெடியாகி இவங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. அதுவும் ஸ்கூட்டியில் தனியாக தான் போகிறாங்க. ஆனால் அப்படி தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க பைக்கில், இது எல்லாமே பட்டப்பகலில் நடக்குது, திடீர்னு இவங்க பைக்கு பின்னாடி யாரோ உட்காந்து ஒரு ஃபீலும் இருக்குது. ஆனால் கண்ணாடியெல்லாம் பார்க்குறாங்க, பின்னாடி யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தர் பைக்கில் போகிறதுக்கும் 2 பேர் பைக்கில் போகிறதுக்கும் அந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இவங்களும் கிளியராக உணர்றாங்க. அப்போ இவங்களோட நினைப்பு என்னன்னா, ஒருவேளை வண்டியில் காற்று கம்மியாக இருக்க போல இருக்குது, அதனால தான் இப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. இங்கேருந்து ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்குள்ளேருந்து யாரோ இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க மாதிரி, அதாவது பக்கத்தில் இருந்தே இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இவங்களை கண்காணிக்கிற மாதிரியும் இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கிற அந்த உணர்வு இவங்களுக்கும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அடிக்கடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. இவங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களே தவிர வேற யாருமே இவங்களும் அந்த கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையோட யாருமே பார்க்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு சடனா இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு இவங்களும் ரொம்பவே குழம்பு போறாங்க. இந்த ஒரு விஷயம் 1 நாள் 2 நாள் இல்லை, அந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி பைக்கில் போகும்போது ரிட்டர்ன் வரும்போதும் சரி, சடனாக இவங்க பைக்கில் ஏறி அப்படி உட்காந்து ஒரு ஃபீலாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிற அப்போ யாரையோ இவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ இல்லை இவங்க கூட யாரோ வரா மாதிரி அந்த ஒரு உணர்வும், அடிக்கடி யாரோ என்னை பார்த்துருக்கிற ஒரு உணர்வும் ரீசெண்டாக இவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்படியே அடுத்த அந்த வாரமும் வருது. அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னி இவங்க அம்மாவோட ஃபேமிலி சைடில் ஒரு பெரிய கல்யாணமும் இருக்குது. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியிருக்கு. கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். ஸோ அம்மாவும் கேட்குறாங்க, ஏண்டி கல்யாணம் இருக்குது வரியா, லீவு கேள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் ஆஃபீஸில் லீவு கேட்டு பார்க்குறாங்க. 1 நாள்னா ஓகே, ஆனால் 3 நாள்லாம் லீவு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்களும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்வாரம் தான் 3 நாள் லீவ் போட்டதுனால லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதனால அண்ணி இவங்களும் என்னால் வர முடியாதுமா, லீவ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் அம்மா, அவங்க தம்பி, அப்பா இவங்க எல்லாருமே அண்ணி இவங்களை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு, சரிடி நாங்கள் வரத்துக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும், அது வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரோம்னு சொல்லிட்டு இவங்களும் கல்யாணத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த கேப்பில் அண்ணி இவங்களும் அந்த முதல் நாள் வீட்டில் தனியாக இருக்காங்க. காலையில் ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக தான் வீட்டுக்கும் வராங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே வீட்டுக்கு போகணுன்னா அம்மா சமைச்சு வச்சிருவாங்க, இப்போ நான் தான் போய் சமைக்க வேண்டியிருக்கு. எனக்கு சமைக்க தெரியாமலாம் இல்லை, பட் இருக்கிற டயர்டில் சமைக்க முடியாது, பேசாமல் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்களும் கையோட சாப்பாடு வாங்கிட்டு அங்கேருந்தும் கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. அண்டு நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் நல்லா தூங்கினாலும் வீட்டில் ஆளுங்க இருக்கும்போதும் வர தூக்கம் வேற, ஆளுங்க இல்லாத போது வர தூக்கம் வேற. ஆளுங்க வீட்டில் இல்லைன்னும் போது நமக்கு தூக்கம் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக தூங்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இவங்களும் டயர்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பெட்டில். அப்போ படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பெட்டு மேலே யாரோ ஏறுறத இவங்களும் உணர்றாங்க. நார்மலாக பெட்டில் ஏறினா அந்த அமுங்குற ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கும் தெரியுது. பட் தூக்கத்தில் இவங்களால எந்திரிச்சு பார்க்க முடியல. அதாவது
அதாவது கண்ணை திறந்து பார்க்கவும் முடியல. அப்போது பெட்டு மேலே ஏறின ஏதோ ஒன்று இவங்க பக்கத்தில் அப்படியே ஃப்ளாட்டாக படுக்கிற அந்த ஒரு உணர்வும் ரொம்பவே தெளிவாக உணர்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தூக்கத்தில் உணர முடியுது. மேபி ஏதோ ஒரு கனவாக இருக்கும்னு நினச்சி இவங்களும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு எந்த விதமான கெட்ட கனவு அப்படின்னும் எதுவுமே வரல. இப்படியே பொழுது முடியுது. ரொம்பவே சீக்கிரம் விடிய காலெல்லாம் இவங்களும் எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சு லைட்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் பார்க்குறாங்க. அது என்னென்னா இவங்க ரொம்பவே லைட் கலரில் தான் நைட்டியும் போட்டிருக்காங்க. அந்த நைட்டியில் நிறைய இடத்துல இரத்தக்கரைகள் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. குறிப்பாக இவங்களுடைய இடுப்பு பகுதியில் இரத்தக்கரைகள் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. பட் அதுக்கப்புறம் இவங்களுக்கே தோணுது ஒருவேளை நமக்கு பீரியட்ஸ் தானே வந்துருச்சு அப்படின்னு இவங்க டேரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்கும் போகிறாங்க. அப்படியே பாத்ரூம் போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, இல்லையே இது கரெக்டான டேட்டு கிடையாது, நமக்கு பீரியட்ஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் டைம் இருக்கு. அண்ட் எனக்கும் பீரியட்ஸ் வரலையே, எனக்கு அந்த ஒரு வலியும் இல்லை அப்படின்னு இவங்களுக்கும் புரிய வருது. சரி, அப்போ உண்மையிலே என் உடம்புல இருக்கிறதும் இந்த துணியில் இருக்கிறதும் ரத்தமா இல்லை வேற எதனா கரையா அப்படின்னு இவங்களும் அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரத்தம் ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கெட்ட வாடை அடிக்கிறது இவங்களுக்கும் கிளியராக தெரியுது இது ரத்தம் தான் அப்படின்னு. அப்போ எதிர்ச்சியா சரி பெட்டெல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க படுத்துட்டு இருந்த அந்த பெட்டு கிட்ட வந்து பார்த்தா இவங்க அலறி அடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடுற ஒரு சூழ்நிலையே வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வெறும் உடம்போட வெறும் முதுகில் மட்டும் ரத்தத்தை ஃபுல்லாக பூசிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு எந்திரிச்சா அந்த உடம்போட தடம் அந்த பெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அவங்க பெட்லேயும் இருக்குது. அவங்களும் பார்த்து கதறாங்க. ஆனால் இவங்க நிலைமை வீட்டில் ஆளுங்கன்னு யாருமே இல்லைல்ல. ஸோ அந்த சமயம் யாருமே உதவிக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் அண்ணி இவங்களும் அந்த ரூமில் உட்காந்து அழறாங்க பயத்தில். ஸோ இதுக்கப்புறம் அழுது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு இந்த பெட்டில் இருக்கிற ரத்தக்கரை இந்த துணியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு அந்த பெட் மேலே கவர் போட்டிருப்பாங்களே, பெட் கவர், அதை அப்படியே உருவி எடுக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி போட்டு அந்த இடத்துல அதை கொளுத்திடுறாங்க. இப்படி கொளுத்தினதுக்கப்புறம் இவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்போது அண்ணி இவங்களுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா அன்னைக்கு வந்த கனவு மோசமான கனவு, அவரை யாரோ கொலை பண்ற மாதிரி இருந்தது, அன்னையிலிருந்து ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு, இதுல இருந்து ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு இவங்களும் பயப்படுறாங்க. உடனே அவங்களுடைய எதிர்கால கணவர் அவருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது, பெட்ல ரத்தக்கரெல்லாம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த சைட்ல அண்ணா அவரும் சரி அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்களே, வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம், நீ பயப்படாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. மறுபடியும் அவங்க வேலைக்கும் போகிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கும் வராங்க. சாப்பிட்டுட்டு படுத்துட்டும் இருக்காங்க. அப்படியே அந்த நைட் டைமில் அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்கும்போது அப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. இப்படி விடிய காலையில் ஒரு 2-2:30 இவங்களுக்கும் முழிப்பும் வருது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் லைட்டாக பாத்ரூம் ஒரு ஃபீலும் இருக்குது. சரி அதனால் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களும் பாத்ரூம் போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் பொதுவாக எல்லா வீட்லேயும் இந்த தேவையில்லாத பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு வீட்டில் பரணியம் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்லாப் மாதிரி. அந்த ஸ்லாப் எதிர்த்து அப்படி பார்க்குறாங்க. பார்த்த அவங்களுக்கு அப்படியே ஈரக்குலைய நடுங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. அது என்னன்னா அந்த பரணை மேலே ஒரு உருவம் உக்காந்துட்டும் இருக்கு. உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தோட, கை கால்லாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. மூஞ்சி மொகரை அண்ட் உடம்பு எல்லாமே பேத்து ரத்தமாக வழிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக விகாரமாக இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட உருவத்தை, அதுவும் பேயை இவங்களும் ஃபர்ஸ்ட் டைமாக லைவாக பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த சமயம் தோணுன ஒரே விஷயம் இதுவும் கனவா இருக்கக்கூடாதா அப்படின்னு. பட் அது கனவான்னு கேட்டீங்கன்னா கனவில்லை. அப்போ அண்ணி இவங்க கத்த வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருந்த அந்த உருவம் எகிரி இவங்க மேலே விழுந்தது மட்டும்தான் இவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த இடத்துல மயக்கம் போட்டும் விழுந்துட்டு இருக்காங்க. இப்படி விடிகிற வரைக்கும் இவங்களும் மயக்கம் போட்ட இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் நைட்டு உண்மையிலே அவங்க பேயை தான் பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அந்த இடம் சாதாரணமாக இருக்கு. இவங்களும் அந்த பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாங்க. இந்த கேப்பில் ஊருக்கு போனாங்க பார்த்தீங்களா, அம்மா அப்பா தம்பி எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்களே, அவங்களும் ரிட்டன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே சகஜமாக அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஊரில் இருந்து வந்த அம்மா ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. அதுவும் அண்ணி இவங்ககிட்டையும் இவங்க உடம்புலையும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகும்போது இவ ஒரு மாதிரி இருந்தால் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்காளே, இவ பேசுகிற பேச்சே சரியில்லை. அதாவது பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி
நார்மலா ஒரு பொண்ணோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப பேசுற இந்த ஒரு குரல் பெண் பாதி ஆண் பாதி ரெண்டுமே கலந்து பேசினா எப்படி இருக்கும். பொதுவா இந்த மாதிரி குரல்ல வந்து அதிகமா திருநங்கை அவங்க குரல் தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆண் பாதி பெண் பாதி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு குரலும் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல அண்ணி இவங்களுக்கும் இது இவங்க குரலே இல்லை, ஆனா இந்த குரல்ல பயங்கர சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு அவங்களும் பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இவ பாக்குற விதம் நடக்கிற விதம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் லைட்டா தோண ஆரம்பிக்குது. சரி சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு அப்படின்னா அவங்களும் பெருசா எடுத்துக்கல. இப்படி அம்மா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல கறி சமைக்கிறாங்க, கோழி கறி சமைக்கிறாங்க. ஆனா அண்ணி இவங்களுக்கு கோழி கறி சுத்தமா பிடிக்காது. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வாண்டடா எனக்கு கோழி கறி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க ஏய் உனதான் கோழிக்கறியே பிடிக்காது, இப்ப என்ன சாப்பிட்றேன், ஏன் நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி கேட்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறா. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் கொடுத்து செக் பண்ணலாம், செட் ஆகலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சின்ன பீஸாக கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணி அந்த ஒரு பீஸோட நேரத்தில் அடுத்து அப்படின்னு 2 ஆள் சாப்பிட்ற கறியை அவங்க ஒருத்தவங்க மட்டும் அப்போ சாப்பிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அண்ணி இவங்களும் வேலை விஷயமா வெளியிலும் போயிட்டு இருக்காங்க. அப்படி வெளியில போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓட்டிட்டும் வராங்க. இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், எப்பா இப்ப இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் எல்லா பைக்கும் ஓட்டுறாங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த சமயம் அவங்களுக்கு ஸ்கூட்டியை தவிர வேற எந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்கு கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த பைக்கு புதுசா இருக்கு, ஒருவேளை ஃப்ரெண்டு தான் இருக்குமோ அப்படின்னு அவங்க கணவர் அண்ணன் அவரும் பார்த்துட்டு ஏய் யார் பைக் இது, உனக்கு தான் பைக்கே ஓட்ட தெரியாது, ஸ்கூட்டி தானே ஓட்டுவேன், எப்படி இந்த பைக் ஓட்டிட்டு வர அப்படின்னு கேட்க, ஏன் எத்தனை நாள் நான் ஓட்டிட்டு இருக்கிறது நீங்க பார்த்ததே இல்லையா, எத்தனை நாள் நான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களும் கேட்க. ஆனா இவருக்கும் ஒன்றும் புரியல. ஏய் இது வரைக்கும் நீ ஸ்கூட்டி ஓட்டி தாண்டி நான் பார்த்துருக்கேன், பைக் ஓட்டி நான் பார்த்ததில்ல, ஆமா யார் பைக் அப்படின்னு கேட்கும்போது என் பைக்கு தான் இப்பதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா உண்மையிலேயே அவங்க அந்த சமயத்துல அந்த பைக்கை விலைக்கு புதுசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து அடுத்த 2 நாள் இவங்க ஆபீஸ்க்கு ஸ்கூட்டில போல பைக்ல தான் போறாங்க. அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாவும் பாக்குறாங்க அண்ட் வித்தியாசமாவும் பாக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பைக்லாம் ஓட்டிட்டு போகுது அப்படின்ற மாதிரி. எப்படியே அடுத்த 2 நாள் ஆபீஸும் போறாங்க. ஆனா 3வது நாள் வீட்டுல இருக்கிற எல்லாருமே, அது 2 வீடு, பொண்ணு வீடா இருக்கட்டும் பையன் வீடா இருக்கட்டும், 2 வீட்டுல இருக்கிறவங்க கோவப்படுற மாதிரி ஒரு விஷயத்தையும் அண்ணி அவங்களும் பண்றாங்க. ஆக்சுவலா அண்ணி அவங்க பண்றாங்களா இல்ல வேற யாராச்சும் பண்றாங்களா அப்படின்னு போக போக தான் நமக்கும் புரிய வரும். அந்த 3வது நாள் அப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் இவரும் எதிர்ச்சியா அண்ணியோட ஆபீஸ்ல போயிட்டு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு ஆபீஸ்க்கும் போயிருக்காங்க. அப்ப அவங்களும் ஆபீஸை விட்டு வெளில வராங்க. வெளியில வந்தா ஒரு பையன் எப்படி இருப்பான், முடியெல்லாம் கட் பண்ணிட்டு என்ன மாதிரி இப்ப நார்மலா இந்த மாதிரி ஷார்ட்டா முடி வெட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஒரு பொண்ணு, அந்த மாதிரி தான் அவங்களும் நல்லா லாங்கா முடி வளர்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு பையன் மாதிரி முடி வளர்த்துட்டு இருக்கிறத பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னடி இது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், யாரை கேட்டு நீ முடி வெட்டின அப்படின்னு கேட்க, அப்ப அண்ணி சொல்ற விஷயம், நான் யாரை கேட்கணும், நான் இத்தனை நாள் இப்படி தானே சுத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரி கட்டிங்ல என்ன பார்த்ததே இல்லையா அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமா கேட்கறாங்க. அதுவும் அந்த கேட்கறது எப்படின்னா, நீ டெய்லி என்ன பார்த்துட்டு தானே இருக்கு, அதுவும் இந்த மாதிரி ஷார்ட்டா முடி வெட்டி நீ பார்த்துருக்க, இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு பைக்ல நீ பார்த்துருக்க அப்படின்னு ஏதோ தெரிஞ்ச ஆளை பத்தி பேசுற மாதிரி அவங்களும் பேசும்போது அண்ணன் இவருக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த ஒரு விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 வீட்டாளுங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இதுலயும் பொண்ணோட அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. அன்னைக்கு நைட்டே பொண்ணு கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப பொண்ணு இவங்களும் அப்படியே அப்பாவை அடிக்க வர மாதிரி ஆக்ஷன் கொடுக்க, அப்பா இவரும் கோவப்பட்டு பலர்னு ஒன்று கன்னத்துலயும் வச்சிடறாங்க. அப்படியே அடி வாங்கினதுக்கு அப்புறம் அண்ணி இவங்களும் அப்படியே கன்னத்துல கையை வச்சுட்டு அழுதுட்டு ஓரமா உட்காந்துடுறாங்க. இதனால அப்பா இவரும் அந்த சமயம் கோவமா இருந்திருக்காரு, அப்படியே அவரும் ஓரமா போயிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ பொண்ணு அடிச்சிட்டுமே அப்படின்னு சரி போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பொண்ணோட ரூமுக்கும் வராரு. பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டும் வராரு. ஆனா எந்த ரியாக்ஷனுமே இல்லை, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி கோவத்தோட இருப்பா அப்படின்னு அப்பா இவரும் பொண்ணோட ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. உள்ள வந்து பார்த்தா பெட்ல பொண்ணையும் காணும். எங்க போனா உள்ளதானே இருந்தா அப்படின்னு அந்த ரூமை நார்மலா பார்க்கும்போது அப்பா ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அது என்னன்னா, இந்த ரூமோட ஸ்லாப் மேல ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லாபை பாக்குறாரு. அதாவது அந்த பரணை பார்த்தா அந்த ஸ்லாப் மேல இதுக்கு முன்னாடி அண்ணி ஒரு உருவத்தை பார்த்துருப்பாங்களே, சேம் அதே மாதிரி இப்ப அந்த இடத்துல அண்ணி இவங்களும் ஒரு மாதிரி உட்காந்து அப்பா இவரு முறைச்சா மாதிரி பார்த்துட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி நார்மலா நல்லா இருக்கிற ஒரு பர்சன் ஸ்லாப்ல உட்காந்து நம்மள கோவத்தோட பார்த்தா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு பயம் வரும்ல, சேம் அதே மாதிரி தான் அப்பா இவருக்கு
இருக்கும். இவ என்ன பண்றா அப்படின்னு புரியாம பயத்துல நிக்கிறாரு. அப்பா இவரும் ரியாக்ட் பண்றதுக்குள்ள மேல இருந்த அந்த உருவம், அதாவது அண்ணி இவங்களும் எகிரி அப்பா மேல குதிச்சிருக்காங்க. அப்படி குதிச்சதுல இவரும் பயத்துல கீழே விழுந்துட்டு இருக்காரு. இதுல அண்ணி இவங்களும் ஒரு ஆம்பளையா சண்டை போட்டா அந்த அளவுக்கு அடி எப்படி வெயிட்டா இருக்கும், அதே மாதிரிதான் இந்த இடத்துல அண்ணி இவங்க அவங்க அப்பாவை பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சதுல அப்பாவோட இந்த தாடையே உடைஞ்சு போயிருச்சு, அதாவது வாயே உடைஞ்சிருச்சு. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. அப்பாவை வெளியில கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அண்ணி இவங்களை ரூம்குள்ள தள்ளி தாப்பால் போட்டுறாங்க. அப்பதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம பொண்ணு கிடையாது, அவ உடம்புல சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்கு, இதை நாம கண்டிப்பா சரி பண்ணலன்னா அவ வாழ்க்கையே வீணாயிரும் அப்படின்னு உடனே அவங்கள பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆனா அண்ணி இவங்க கோயிலுக்கு போற வரைக்கும் அமைதியா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த பூசாரி சாமி ஆடி அந்த ஆன்மாவை மறுபடியும் இந்த இடத்துல வர வச்சிருக்காங்க. அப்படி வந்த அந்த ஆன்மா மறுபடியும் அண்ணி இவங்களை பொசஸ் பண்ணிருக்கு. அந்த இடத்துல அட்டூழியம் பண்ணிருக்கு, அதாவது இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிற மாதிரியும் ஆவுன்னு அந்த இடத்தையே ரணகலம் பண்ணிருக்கு. ஆனா பூசாரி இவரும் அந்த ஆன்மா வடக்கி அங்கே நிறுத்தி, நீ யாரு, உனக்கு என்ன வேணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அண்ணி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா பேசவும் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அண்ணி இவங்க ஒரு பொண்ணு தான், ஆனா அந்த பொண்ணு திடீர்னு ஒரு ஆம்பளை குரல்ல தெளிவா பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அண்ணி இவங்களும் ஒரு ஆம்பளை குரல்ல பேசுறாங்க. இதை கேட்ட இங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. அப்போ அண்ணி இவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா அந்த பேய் சொல்ற விஷயம், எனக்கு இவளை ரொம்ப வருஷமா தெரியும், சொல்ல போனா இவளை நான் ரொம்ப வருஷமா ஒரு தலையா ஒன் சைடா காதலிச்சிட்டு இருந்திருக்கேன். நான் காதலிக்கிற விஷயம் இவளுக்கு கூட தெரியும், ஆனா என் காதலை இவளும் ஏத்துக்கல. நானும் நிறைய விதத்துல என் காதலை வெளிப்படுத்திட்டேன், இவளும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டா. அப்படிதான் 2018 நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த கம்பெனில அந்த ஆபீஸ்ல இருந்து எங்களையும் ஒரு ஆபீஸ் ட்ரிப் மாதிரி வெளியும் கூட்டு போனாங்க. அந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மகாபலிபுரம் தான். நானும் அந்த இடத்துல இவகிட்ட என்னோட காதலையும் சொன்னேன். அப்பவும் இவ ஏத்துக்கல. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படின்னு நாங்களும் வெளியில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருந்து மறுபடியும் எங்க ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கிற வழியில ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்தது. எங்க எல்லாருக்குமே தான் ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனா இவங்க யாருக்குமே எந்த அடியும் படல, அதாவது பெருசா அடிப்படல, சின்ன சின்ன அடியெல்லாம் பட்டுது. ஆனா எனக்கு மட்டும்தான் அந்த இடத்துல தலையில ரொம்பவே பலமா அடிபட்டு அதிகப்படியான ரத்தம் போய் அங்கே ஸ்பாட்லயே நான் இறந்து போயிட்டேன். அந்த இடம் வேற எதுவுமே கிடையாது, சமீபத்துல இவ பிறந்த நாளப்போ இவளும் இப்ப இவ கல்யாணம் பண்ணிக்க போறானே ஒரு பையன், இவங்க 2 பேருமே அதே மகாபலிபுரம் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில குறுக்க ஒரு நாய் வந்து இவங்களும் ஆக்சிடென்டா கீழே விழுந்திருப்பாங்கல்ல, சேம் அதே இடத்துல தான் எங்களுக்கும் 2018 ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனா நான் இறந்ததுல இருந்தே நான் இவளை பின்தொடர்ந்து எப்படியாச்சும் இவளை ஆக்கிரமிக்கலாம், இவளை என் கூட கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குண்டான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவும் இல்லை. அப்பதான் இவங்க அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல ஆக்சிடென்டா கீழே விடுற மாதிரி பண்ண, அதுல இருந்து இவங்களையும் பின்தொடர ஆரம்பிச்சேன். இப்ப கூட இவ உடம்புல வந்ததுக்கு காரணம் இப்படி இவ கூடவே கடைசி வரைக்கும் இருந்துடலாம் தான் வந்தேன், எனக்கு இவளை மட்டும் கொடுத்துருங்க, இவளை நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அங்க இருக்கிற பூசாரி, நீ செத்து போயிட்ட, உன் காலமும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவள் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, இப்ப நீ இந்த இடத்த விட்டு மரியாதையா போலனா உன்னை அடிச்சு அடக்கி இந்த இடத்த விட்டு அனுப்புற மாதிரி இருக்கும், எப்படி நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்ல. ஆனா இருந்தாலும் அந்த ஆன்மா அவங்கள விட்டு ஒரு இன்ச்சு நகர்ற மாதிரியும் இல்லை. உடனே இவரும் சாட்டை எடுத்து அந்த ஆன்மாவை வெளுன்னு வெளுக்குறாங்க. அடிச்ச அடியில அந்த ஆன்மாவும் சரி இவளை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டும் போயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் எப்பா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்களும் நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த குறிச்ச தேதியில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இப்படி கல்யாணம் அடுத்த மாதம்னா இந்த மாதம் அண்ணி இவங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்கால கணவர், அவருக்கும், ஏன்னா அவருக்கு பீர் குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அதனால அவருக்கும் ஒரு பீர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை அவர்கிட்ட கொடுத்து இந்த குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ணன் இவரும் செம்மையா ஹாப்பி ஆகுறாரு. அடடா என் எதிர்கால மனைவி எனக்கு பீர் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பீரையும் குடிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு ஓரளவுக்கு போதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போதையோடு படுக்கிறாரு. அப்படி படுத்தவர் அடுத்த நாள் கண் முழிக்கவே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களும் சாதாரணமாக வந்து எழுப்பலான்னு எழுப்புறாங்க. ஆனால் அண்ணன் இவரும் எந்திரிக்கல. அப்போ அண்ணன் இவரை நல்லா தெளிவாக பார்க்குறாங்க. பார்த்தா அவருடைய கண்ணு
மூக்கு வாய் காதுன்னு எல்லா துவாரங்கள்லயும் ரத்தம் வழிஞ்சபடி அந்த வழிஞ்ச ரத்தம் காஞ்சபடி இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பதறியும் போறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றாங்க. ஆனா டாக்டரும் சொல்லிட்டாரு, இல்லைங்க நடுராத்திரி இறந்து போயிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு போஸ்ட்மார்டம்க்கு அனுப்புறாங்க. அந்த போஸ்ட்மார்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு திடுக்கிடும் விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா, அண்ணன் நைட்டு மது குடிச்சிருக்காரு, அதாவது பீர் குடிச்சிருக்காரு. அதுல சம்திங் இந்த விஷத்தன்மை வாய்ந்த ஏதோ ஒன்று கலந்துருக்கு, அதனாலதான் அண்ணன் உயிர் இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க, அடடா அண்ணி இவங்க தானே பீர் கொடுத்தாங்க, ஒருவேளை அவங்க தான் கொண்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க கொல்லல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாவை அடிச்சு துரத்துனாங்கல்ல, அந்த ஆன்மா இவங்களை விட்டும் இவன் குடும்பத்தை விட்டும் அண்ணி இவங்களை விட்டும் போகவே இல்லை. இன்னமும் இவங்களை சுத்தி தான் இருந்திருக்கு. திரும்ப எப்ப சான்ஸ் கிடைக்கும் இந்த பொண்ணை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு காத்திருந்து அவங்க உடம்பையும் ஆக்கிரமிச்சு அதன் மூலியமா அந்த ஆன்மா பிளான் பண்ண ஒரு விஷயம்தான், இவன் உயிரோட இருந்தா இவன் நமக்கு கிடைக்க மாட்டா, அப்போ இவனை நாம போட்டு தள்ளலாதான், அப்போ விஷத்தன்மை வாய்ந்த ஏதாச்சும் ஒன்று கலந்து இவனை நாம கொண்டுடலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவருக்கு பீர்னா பிடிக்கும். வேற எதனா வாங்கி கொடுத்தா கூட ஃபுல்லா கூட சாப்பிட மாட்டாங்க, ஆனா பீர்னா கண்டிப்பா குடிப்பாங்க அப்படின்னு ஒரு பீரை வாங்கி அதுல ஏதோ ஒரு விதமான விஷத்தையும் கலந்து அதை கொடுத்து அண்ணன் இவரை கொண்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அண்ணன் இவரு இறந்த உடனே தெரியல. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கும் போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்ணன் இறக்குற வரைக்கும் அண்ணி இவங்க சுயநினைவிலே இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனா என்ன பண்றது, இப்ப அவரும் உயிரோட இல்லை. ஆனா இந்த சைட்ல இவ்வளவு நாள் அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி அவங்க செட்டில் ஆயிட்டு இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அவங்க செட்டில் ஆகல. என்னதான் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் அவங்கள அந்த அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டில் இப்ப வரைக்கும் அவங்கள தான் மனசுல நினைச்சிட்டு அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேற எந்த கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஆன்மா இவங்க பின்னாடி அண்ணி இவங்க பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கு. இன்கேஸ் இவங்க ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் துணை தேடுறதா இருந்தா கண்டிப்பா அந்த லைஃப்லயும் பிரச்சனை வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அண்ணி இவங்களுக்கு இந்த பிரச்சனைல இருந்து டோட்டலா வெளியில வரதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணா சரியா இருப்பா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும். அது என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட அண்ணன் இப்ப உயிரோட இல்ல, இதுக்கு அடுத்து உயிர் பலி அப்படின்னு எதுவுமே போகக்கூடாது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்களும் பார்த்து அதன்படி நடந்து டோட்டலா இந்த ஒரு பிரச்சனைல இருந்து வெளியிலயும் வருவாங்க. ஸோ இதுதான் மக்களே நான் சொல்ல வந்த சம்பவம். இப்போ சொல்லுங்க, உண்மையிலே இந்த சம்பவம் தரமாக இருந்ததா இல்லை சுமாராக இருந்ததா? ஏதா இருந்தாலும் வெளிப்படையாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா சம்பவத்தையும் மாற்றிக்க வேண்டியிருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன, அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். இந்த சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அது கூடவே ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை தேடி டைமுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.